இன்னைக்கு நம்ம ஒரு டேஸ்டியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்பைசி மசாலா பிரெட். இந்த பிரெட்டு சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் தாராளமாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வழக்கமாக பிரெட்டு சாப்பிடணும் அப்படின்னாலே அது நிறைய பேருக்கு பிடிக்காது. அது உடம்பு சரியில்லாதவங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஆனால் இந்த பிரெட்டு பிள்ளைங்க ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம், அல்லது பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எதுவாக இருந்தாலும் இந்த பிரெட்டை நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றது பார்ப்போம். இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், நாட்டு சர்க்கரை அல்லது ஒயிட் சுகர் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், கேரட் ஒரு 4 மீடியம் சைஸ் கேரட் தோல் சீவி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கறி மசாலா, கோதுமை மாவு 4 கப். இப்போது இது எப்படி செய்யலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஒரு சின்ன பவுலில் அந்த ஈஸ்ட்டு, நாட்டு சர்க்கரை அது ரெண்டையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கிற தண்ணி அது கொஞ்சமாக அந்த ஈஸ்ட்டில் ஊற்றி நம்ம நல்லா கரைச்சி வச்சிடணும். ஈஸ்ட் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அதை அப்படியே மூடி வச்சுருவோம். அந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி அது ரைஸ் ஆகி வரணும். இந்த நேரம் நம்ம அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டு, ஒரு 10 இலை புதினா, ஒரு 10 இலை கருவேப்பிலை அதோடு சேர்த்து இந்த கேரட்டை கொரகொரப்பாக நம்ம மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அந்த கோதுமை மாவில் மசாலா, நம்ம துருவி வச்சுருக்கிற இந்த கேரட், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கு தேவையான உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் நம்ம இந்த ஈஸ்ட்டு பாருங்கள், அது நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்குது. இந்த ஈஸ்ட்டையும் கூட நம்ம இந்த நேரத்தில் இந்த மாவோடு சேர்த்து நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இந்த சப்பாத்தி மாவு அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் தண்ணி நிறைய ஆகிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு அந்த மாவு ரைஸ் ஆகி வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா பிரெட் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் நம்ம அந்த மாவு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவு பிசைகிறதுக்கும் நம்ம அந்த கை பொறுக்கிற சூடு இருக்கிற அந்த தண்ணி தான் நம்ம ஊற்றி பிசையணும். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நம்ம கைவிடாமல் நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்தோம்னு சொன்னால் நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி அது நல்லா மாவெல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்து வந்துடும். இப்போது கொஞ்சமாக எண்ணெய், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த எண்ணெய் நம்ம அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு மேலே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அதை ஒரு துணி போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் சூடாக தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணிக்கு மேலே நம்ம இந்த பிசைஞ்சு வச்சுருக்கிற இந்த மாவு இருக்கு இல்லையா, அந்த மாவு அந்த கண்டெய்னரை மேலே வச்சு அது நம்ம மாவை மூடி போட்டு வச்சிடலாம். இப்போது நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவுனுடைய அளவு பார்த்துக்கோங்க. இந்த மாவு அந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி அந்த மாவு நல்லா பொங்கி வரணும். நம்ம எப்படி தோசை மாவுக்கு கரைச்சி வைக்கும்போது மாவு பொங்கி வருதோ அதே மாதிரி இந்த மாவு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற அளவுலேருந்து இன்னும் கொஞ்சம், அதாவது டபுள் த சைஸ், அது நல்லா ஊப்பி பொங்கி வரணும். அதனால் அது நம்ம ஒவ்வொருத்தருடைய வீட்டு டெம்பரேச்சர், வெளியே உள்ள டெம்பரேச்சர் அதை பொறுத்து அது டைம் டிஃபர் ஆகலாம். இது பொதுவாக எப்பவும் 1 மணி நேரம் குறைஞ்சபட்சம் எடுக்கும். இந்த 1 மணி நேரம் கழித்து நம்ம அந்த மாவு எப்படி உப்பி வந்திருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாவு நல்லா உப்பி வந்துருச்சு. இப்போது அந்த மாவை எடுத்து நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு சப்பாத்தி தேய்க்கிற கட்டை இருக்கு இல்லையா, அதில் வச்சு நம்ம இந்த மாவை ரோல் பண்ணி ஒரு லோஃபாக நம்ம அதை ஷேப் பண்ண போகிறோம். அதனால் அந்த மாவை நம்ம அதில் நல்லா தேய்ச்சிட்டு நம்ம அதை ரோல் பண்ணி அந்த லோஃப் டின்ல வைக்கிற மாதிரி நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம்.
இப்போ இதுக்கு நான் ஒரு லோஃப் டின் எடுத்துருக்கிறேன் இந்த பிரெட்டை பேக் பண்ணுறதுக்கு. லோஃப் டின் இல்லாதவங்க சாதாரண ஒரு தட்டில் கூட நீங்கள் வைக்கலாம். ஆனால் நமக்கு இந்த லோஃப் மாதிரி ஷேப் பண்ண முடியாது. சின்ன சின்ன உருண்டைங்களாக நம்ம சப்பாத்திக்கு எப்படி உருண்டை பிடிப்போமா அந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைங்களாக நம்ம பிடிச்சி வச்சோம் அப்படின்னா நமக்கு அது பன்னு மாதிரி நமக்கு ரெடி ஆகிக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த ஒரு லோஃப் டின் வாங்கி அதில் நம்ம வச்சுக்கலாம். இந்த லோஃப் டின்னில் சைட்லலாம் நம்ம லைட்டாக எண்ணெய் தடவிட்டோன்னா இந்த மாவு நமக்கு ஒட்டாமல் ஈஸியாக வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற லோஃப் டின்னில் இந்த மாவை நம்ம ஷேப் பண்ணிவிட்டு அந்த லோஃப் டின்குள்ளே வச்சிடலாம். இப்போ பாருங்கள், மறுபடியும் இந்த மாவு கீழே தான் இருக்குது. இது மறுபடியும் ரைஸ் ஆகி வர்றதுக்கு, இந்த மாவு மறுபடியும் பொங்கி வர்றதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். மறுபடியும் இந்த கீழே சுடு தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் மறுபடியும் ஒரு பிளேட் மேலே வச்சு இந்த லோஃப் டின்னை வச்சு நீங்கள் மறுபடியும் அதை மூடி போட்டு வச்சிடலாம். இப்போது இந்த ரெண்டாவது ப்ரூஃபிங், அதாவது ரெண்டாவது தடவை மறுபடியும் மாவு பொங்கி வர்றதுக்கு நம்ம வெயிட் பண்ணுறது ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து ½ அன் ஹவர் இந்த டைமுக்குள்ளே ஆகும். ஸோ அந்த டைமுக்கு நம்ம பார்ப்போம் மறுபடியும் இந்த மாவு எவ்வளோ பொங்கி வந்திருக்குது அப்படின்றதுக்கு. இப்போ பாருங்கள், இந்த மாவு நல்லா இந்த லோஃப் டின் அளவுக்கு ரைஸ் ஆகி வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்மளுடைய அவனை நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருக்கிறது இந்த ஓடிஜி அவன். இதில் நான் 180 டிகிரி சென்டிகிரேட் அந்த டெம்பரேச்சரில் நான் செட் பண்ணிவிட்டு இது பேக் பண்ணுறதுக்காக 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண போகிறேன். இதே இது அவன் இல்லாதவங்க நீங்கள் என்ன செய்யலான்னா, ஒன்று உங்கள் வீட்டில் இருக்கிற அலுமினிய குக்கர் அல்லது இண்டாலியம் குக்கர் அல்லது பழைய ஃப்ரையிங் பேன், அலுமினியத்தில் இருக்கிற எந்த ஒரு பாத்திரமாக இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் இந்த பேன் ஒன்று வச்சுருக்கிறேன். இந்த பேனில் நம்ம குக்கரில் உள்ளே போடுற ஒரு அந்த சின்ன தட்டு மாதிரி இருக்கும் இல்லையா, அதை உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த நம்ம எந்த பேக் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தை நம்ம உள்ளே வச்சு அதில் பேக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த அவன் எப்படி ப்ரீஹீட் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த பாத்திரத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, மூடி போட்டு ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நம்ம அதை ஹீட் பண்ண வைப்போம். சூடானதுக்கப்புறமா இந்த பேக் பண்ண வேண்டிய மாவை நம்ம உள்ளே வச்சு மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் ஃபுல்லாக ஹீட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக சிம் பண்ணிடணும். சிம் பண்ணிவிட்டு ஒரு 40 நிமிஷம்லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதுக்கான டைம், பேக்கிங் டைம் நமக்கு எடுக்கும். அதனால அந்த டைம் வரைக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இது மூடி போட்டு அப்படியே பேக் பண்ண போகிறோம். ஸோ இப்போது அவன் இல்லாதவங்க நீங்கள் இந்த மெத்தடில் தாராளமாக செய்யலாம். இப்போது அவனில் ப்ரீஹீட் ஆயிடுச்சு. அதே நேரம் இந்த மாவை நம்ம என்ன செய்யலாம், அவனில் வச்சுட்டு 40 மினிட்ஸ் பேக்கிங் டைம் நம்ம செட் பண்ணிடலாம். இப்போது 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா அந்த பிரெட் பேக் ஆகிருக்குதுன்னு சொல்லி. பேனில் செஞ்சதும் கூட நல்லா பேக் ஆயிடுச்சு. இப்போ இந்த லோஃப் டின்லேருந்து பிரெட்டு வெளியே எடுத்துடலாம். அது ஆறுற வரைக்கும் நம்ம அப்படியே வச்சுருந்தோன்னா உள்ளே வேர்த்து மாவு மாதிரி மறுபடியும் ஆகிடும். அதனால் பிரெட்டு நம்ம உடனே வெளியே எடுத்துடலாம். இப்போது ஒரு காரியம் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளுடைய பிரெட்டு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், ஒன்று மேலே நம்ம தட்டி பார்க்கும்போது, இப்போ இளநீலாம் தட்டி பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம தட்டி பார்க்கும்போது ஒரு எம்டியான ஒரு சத்தம் கேட்கணும். அதே மாதிரி அந்த பிரெட் லோஃப் டின்னை நம்ம வந்து ஒரு தடவை தட்டிட்டு நம்ம கவுத்தோன்னா ஈஸியாக முழு பிரெட்டும் நமக்கு கையில் வந்துடும். அப்போது அப்படி வராமல் ஒட்டி பிடிச்சிட்டு இருந்ததுன்னா அந்த பிரெட் இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகலை அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இப்போது இந்த பிரெட்டு கொஞ்சம் ஆறுறதுக்காக நம்ம ஒரு இடத்துல வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமா நம்ம அதை ஸ்லைஸ் பண்ணி பிரெட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிரெட்டை ஸ்லைஸ் பண்ணும்போது நம்ம என்ன பார்க்கணுன்னா, நம்ம இந்த பிரெட்டை கட் பண்ணுறதுக்கு பிரெட் நைஃப் நம்ம வச்சுருந்தோன்னா அது இன்னும் ஈஸியாக இருக்கும். அல்லது இந்த கத்தி எப்பவும் போல் பிளெயினாக இல்லாமல் வரி வரியாக இருந்துச்சுன்னா பிரெட்டு கட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிரெட்டு பிய்யாமல் வரும்.
இன்னொன்று, நம்ம பிரெட் கட் பண்ணும்போது அதை நம்ம தலைகீழ வச்சு ஸ்லைஸ் போட்டோம்னா நமக்கு பிரெட் ரொம்ப பிஞ்சு போகாமல் கரெக்டான நமக்கு ஸ்லைசஸ் வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த பிரெட்டை நான் கட் பண்ணுறேன், எவ்வளோ அழகாக வருதுன்னு. இந்த ஒவ்வொரு ஸ்லைஸையும் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். இப்போ இந்த பிரெட் நம்ம வீட்டில் வெறும் கோதுமை மாவு மட்டும்தான் வச்சு செஞ்சுருக்கிறோம். அதனால இது நம்ம கடையில் வாங்குறது மாதிரியான ஒரு சாஃப்ட்னஸ் இருக்காது. ஏன்னா இதில் நம்ம வேற எந்த ஒரு அடிட்டிவ்ஸும் ஆட் பண்ணல, எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸோ வேற எந்த கெமிக்கல்ஸோ எதுவுமே போடலை. அதனால இது கொஞ்சம் நமக்கு ஹார்டாக தான் இருக்கும். இந்த பிரெட்டு நம்ம மற்ற கடையில் வாங்குற நம்ம பிளெயின் பிரெட் மாதிரி ரொம்ப நாள் வைக்க முடியாது. வெளியே வச்சு யூஸ் பண்ணுறோன்னா ஒரு 2 நாள் வெளியே வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறதுனா 1 வாரம் வரைக்கும் நம்ம இந்த ப்ரெட்டை வச்சு யூஸ் பண்ணலாம். அது மறுபடியும் நீங்கள் டோஸ்ட் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக இந்த ப்ரெட்டு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவன் இருக்கிறவங்க, அவன் இல்லாதவங்க தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். இந்த ட்ரை பண்ணி உங்களுடைய ப்ரெட் எப்படி வந்துச்சு அப்படின்றத இந்த கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கிறேன். பை.